त्वत्पुत्रत्वमन्येषु विचार्यतोर्णं सम्प्रेरतारस्तन्नन्यलभ्यं लक्ष्मीर्सुम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजे विमरुग्मो व्यामोहतस्तदितराणि गणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निरवध्यां गुणसम्पदाम् शरणं भववीदानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गे जयतीन्द्रना करुणया असौ स्यादिप्रेक्षितं चादस्वेदसंवकार्यमुनीत्पादाम्बुदेन्दिरं शान्तिक्षान्तिदयादिगुणैर्वान्तं मुदाग्रेसरं श्रीमद्रङ्गचटारियोगितिरुपतिं श्रेयो निधिं संश्रये श्रीरङ्गपृथ्वीश्वरं चटरिगुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं प्रसन्नेन रहरिसळजित् योगिने तु प्रसादात्प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभव इति पते प्राप्तलक्ष्मीर्सुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीरलक्ष्मीच्चटारिं श्रीरङ्गनाथशतकोप यतीन्द्रदृष्टं लक्ष्मीर्सुम्मषडजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्शतकोपहृद्यं वेदान्तदेशिकैतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गकटारियो लब्धागमान्तद्वयं श्रीमद्वीरभगवद्वादिषडजित्पादारविन्दाश्रयं वेदवतं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकैतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्दुर्विकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गकटारियोगिन्दात्मरक्षापरम् श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमां तद्वयं वीर्ष्याणं विवर्जितं सुभुवनैर्भान्तं महद्वंसजं तद्देवत्सविभूषणं सुधवरं कृष्णमार्ग्यं सदा तत्त्वेन स्थिरजीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमेकपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतत्परेण नो चेन्ममादि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुम् अर्हति वाग्विधेयः புராணம் 5வது அம்சத்தினுடைய கடைசி 3 அத்தியாயங்கள் கிட்டக்க வந்துருக்கோம். இதுல பகவானுடைய கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடிய சரித்திரங்கள் இதையெல்லாம் சொல்லிட்டு வரார். கடைசியில சில அத்தியாயங்கள்ல சொல்ற பொழுது பலராமனுடைய ஒரு லீலைகள் அவரையும் சொல்லிட்டு வரார். அதுல 35வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல மைத்ரேயர் கேட்கிறார், பலராமனுடைய லீலைகள் இதையெல்லாம் கேட்கிறார். மைத்ரேயா பூய ஏவ அகம் இச்சாமி பலபத்ரஸ்ய தீமதः ஸ்ரோதும் பராக்கிரமம் பிரம்மன்னேதம் மமாख्यातुमर्हसि யமுனாகர்ஷணாதீனி ஸ்ருதானி பகவன்மயா கத்யதாம் மகாபாகாய தன்யத் கிருதவான் பலஹ. மறுபடியும் கேட்கிறார், பலபத்ரஸ்ய தீமதः ஸ்ரோதும் இச்சாமி. பலராமனுடைய லீலைகளை பராக்கிரமம் பிரம்மன்னு சொல்லணும். ஏற்கனவே நீங்க யமுனைய அவர் கலப்பையினால இழுத்துட்டு வந்தாருக்கிறதையெல்லாம் கேட்டேன். வேற என்னென்ன பராக்கிரமமான காரியங்கள்லாம் பண்ணினார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பராசரர் சொல்றார், ஸ்ரீ பராசரா மைத்ரேய ஸ்ரூயதாம் கர்ம யத் ராமேண அபவத் கிருதம் அனந்தேன அப்பிரமேயேன சேஷேன தரணீபிருதாம். சொல்றார், அனந்தேன சேஷேன. ஏன்னா பலராமன் ஆதிசேஷனுடைய அம்சம், அவதாரம். அப்பிரமேயேன சேஷேன தரணீபிருதா, லோகத்தை தாங்கக்கூடிய இந்த ஆதிசேஷன் அவன்தான் பலராமன். அவனுடைய கர்மாக்களை சொல்றேன். சுயோதனஸ்ய தனயாம் ஸ்வயம்பர கிருதக்ஷணாம் பலாத் ஆதத்தவான் வீர சாம்போ ஜாம்பவதி சுதகா. இப்போ அந்த துரியோதனன் தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு ஸ்வயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருந்தான். அப்போ அந்த ஸ்வயம்பரத்துல கிருஷ்ணனுக்கும்
ஜாம்பவதிக்கும், அதாவது அவருடைய ஜாம்பவானுடைய புத்திரி ஜாம்பவதிக்கும் பிறந்த பிள்ளை சாம்பன்ல பேரு. அவனுக்கு சொல்ல அதுல ஜாம்பவதி சுதகா, ஜாம்பவதியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சாம்பன் என்ன பண்றான், அவன் அந்த சுயம்பரத்துல அவளை வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு வந்துடுறான், தூக்கிட்டு வந்துடுறான். கர்ம எத் கிராமேன பலாது ஆதத்தவான் வீரஹா சாம்பகா, சாம்பன்னு ஜாம்பவதி சுதா. ததக்ருத்தா மகாவீர்யாः கர்ண துரியோதனாதயः பீஷ்ம துரோணாதயச்ச ஏனம் பவந்துகு யுதி நிர்ஜிதம். உடனே எல்லாரும் துரியோதனன், கர்ணன், அப்புறம் பீஷ்மர் எல்லாரும் யுத்தம் பண்ணி அந்த சாம்பனை கட்டி அவனை தூக்கி வந்து இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாக்கும். பவந்துகு யுதி நிர்ஜிதம் தச்ருத்வா யாதவா சர்வே குரோதம் துரியோதனாதிஷு மைத்ரேய சக்ரு கிருஷ்ணச்ச தன் நிகந்தும் மகோத்யமம். அதை கேள்விப்பட்டுட்டு சகல யாதவர்களும் கோபப்பட்டு அவர் அந்த கௌரவாளியை அழிக்கணும். குரோதம் துரியோதனம் சக்ரு கிருஷ்ணச்ச தன் நிகந்தும், கௌரவாளியை அழிச்சுடுறது. இதெல்லாம் மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடியே நடக்கிறது. ஆரம்பிச்சா தன் நிவாரிய பலஹாப்ராக மத லோல கலாட்சரம் மோக்ஷயந்தி தே மத் வஜனாத் யாஸ்யாமி ஏகோஹி கௌரவான். இப்போ அந்த பலராமர் வந்து சொல்ற, அவர் எப்பவும் அந்த சுறாபானம் பண்ணிட்டே இருக்கிறவர். அதனால அவர் சொல்ற தன் நிவாரிய பலஹா மத லோல கலாட்சரம், அந்த போதையிலேயே சொல்றாரான் அவர். மோக்ஷந்தி, கவலைப்படாதீங்கோ, அவனை விடுவிச்சுன்னு அழைச்சுனாரேன். மத் வஜனாத் யாஸ்யாமி, நான் சொன்னா அவ கேட்பா. ஏன்னா துரியோதனன் அவருடைய சிஷ்யன், நான் சொன்னா அவ எல்லாருமே கேட்பா. அதனால கவலைப்பட வேண்டாம், நான் ஒத்தனாவே போய் அவளை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போற. ஸ்ரீ பராசரஹா பரதேவஹா ததோ திருப்வா நகரம் நாகசஹா சாஹ்வயம் பாஹ்யோபவன மத்தியே அபூத் விபேஷ தத்புரம். உடனே ஹஸ்தினாபுரம் போனாலும் ஹஸ்தினாபுரத்துக்கு உள்ள போகல, பக்கத்துல ஒரு தோட்டம், அந்த உத்தியானவனத்துல அங்க தங்கி இருக்கார். அங்க தங்கி இருக்கிறத பார்த்துட்டு அங்க உடனே வர பலம் ஆகதம் ஆஜ்ஞாய பூபா துரியோதனாதயா கா அஜ்யம் முதகம் செய்வ ராமாய பிரத்யவேதயன். உடனே பலராமர் வந்திருக்காருன்னு வெளியில தங்கி இருக்காருன்னு தெரிஞ்சின்ற உடனே துரியோதனன் எல்லாருமே அவர்கிட்ட போய் அவருக்கு அர்க்கியம் வாத்தியம் எல்லாம் கொடுத்து அவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ணி அவளை வரவேற்றார். கிரஹீத்வா விதிவது சர்வம் ததா தானாக கௌரவான் ஆஜ்ஞாபயதி உக்ரசேனாக சாம்பம் ஆசு விமந்தத. எல்லாத்தையும் ஏத்துண்டு சொன்னார். இது மகாராஜா உக்ரசேனர் வந்து ஒரு கட்டளையிடுறார், உடனே சாம்பனை நீங்க விடுவிச்சுடணும். அதாவது ஆஜ்ஞாபயதி உக்ரசேனா, மகாராஜா உக்ரசேனர் கட்டளையிடுறார். ஆசு விமுஞ்சத சாம்பம், உடனே சாம்பனை நீங்க விடுவிச்சுடணும்னு கேட்கிறார். ததா தத்வச்சனம் ஸ்ருத்வா பீஷ்ம துரோணாதயோ நிருபாः கர்ண துரியோதனாத்யாஸ்ச சுக்ஷுபுः த்விஜசத்தமா. அதாவது இதை கேட்ட உடனே பீஷ்மர் துரோணர் இவா துரியோதனன் எல்லாருக்குமே என்னடா பண்றது, இவர் இந்த மாதிரி சுக்ஷுபுஹு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்ட. கன்ஃபியூஸ்னா என்ன பண்றதுன்னு தெரியாது, மொழிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் கட்டளையிட்ட உடனே ஊதிஷ்டா குபிதா சர்வே பாஹ்லிகாத்யாஸ்ச கௌரவாः அராஜ்யாகம் யதோர் வம்சம் அவேக்ஷ முசலாயுத. அதாவது இந்த ஒரு பாஹ்லீகர்னு கௌரவாளிலேயே அவளுடைய பங்காளி ஒருத்தன், அவன் என்ன பண்ணா, என்னது நீங்களாம் வேணா பேசாம இருக்கலாம். அதாவது இந்த யாதவர்கள்லாம் இடையர்கள், இடையர் வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் ராஜ்யத்துக்கே யோக்கியதை இல்லாதவா. குப்தாசரே பாஹ்லிகாத்யாஸ்ச அராஜ்யார்கம் யதோர் வம்சம்.
அவளுக்கு ராஜ்யத்துல உரிமையே கிடையாது, எது யாதவர்களுக்கு கிடையாது. இது அபேக்ஷா முசலாயுத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கையில உலக்கை எடுத்து காமிச்சாங்க. ஜாக்கிரதை, உங்களுக்கு எல்லாம் ராஜ்யத்து உரிமையே கிடையாது அப்படின்னா. போ போ கிம் ஏதத் பவதா பலபத்ரேரிதம் வசஹ ஆஜ்ஞாம் குரு குலோத்தானாம் யாதவஹா பிரதாஸ்யதி. அதாவது என்னடா பேசுற நீ, போபோ கிம் ஏதத் பவதா, நீ என்ன பேசுற இப்போ, பலபத்ர ஈரிதம் வச்சனம் ஆஜ்ஞாம் குரு குலோத்தானம் யாதவஹா. அதாவது இந்த குரு வம்சத்துல பிறந்தவாழ கட்டளை இடுறதுக்கு எவன்டா இருக்கான் லோகத்துல, நீங்கெல்லாம் எப்படி பண்றீங்க? உக்ரசேனோபி யத் யாஜ்ஞாம் கௌரவாணாம் பிரதாஸ்யதி ததலம் பாண்டுரைஷ்டை சத்ரை நிருபயோகே விளம்பிதை. அதாவது அந்த உக்ரசேனன் கட்டளையிடுற அளவுக்கு இங்க உக்ரசேனோபி எது யாஜ்ஞா கௌரவானாம், உக்ரசேனன் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டானா கௌரவர்களுக்கு கட்டளையிடுறதுக்கு. ததலம் பாண்டுரை சத்ரைஹி, அப்போ எங்களுக்குலாம் சத்திரம் வெண்கொற்ற கொடையெல்லாம் எதுக்கு? அதனால ஜாக்கிரதை, எங்கிட்ட கச்ச பல மாவா துவம் சாம்பம் அந்யாய சேஷ்டிதம் மோக்ஷாமோ ந பவதாச்ச உக்ரசேனஸ்ய சாசனாத். போ, திரும்பி போ, மரியாதை திரும்பி போ, சாம்பனை விட முடியாது, நீ இங்கேயே இருந்தாயிரே, போனா போ, நான் உக்ரசேனனுடைய கட்டளையை நாங்க கேட்க மாட்டோம். அதாவது ந பவதச்ச உக்ரசேனஸ்ய சாசனாத் பிரணதீர்யா கிருத அஸ்மாகம் மான்யானம் குக்குராந்தகை ந நாம சாகிருதா கேயமாஜ்ஞா சுவாமினி விருத்தியதா. அதாவது இந்த நாம, நீங்கெல்லாம் வேலைக்காரர்கள் எங்களுக்கெல்லாம், அதாவது நீங்கெல்லாம் வேலைக்காரா எங்களுக்கெல்லாம், நீங்கெல்லாம் எங்களை சேவிச்சுன்றது. அதாவது பிரணதிரியா கிருத அஸ்மாகம் மான்யானம் குராந்தகை. அதாவது அந்த ஒரு குருவம்சத்துல இருக்கிறவாளுக்கும் இதுக்கெல்லாம் எல்லாரும் சேவிச்சுருந்தா, இப்போ பண்றதில்லை. அதனால ஒரு எங்களுக்கு கட்டளையிடுற அளவுக்கு நீ வேலைக்காரன், நீயா எங்களை கட்டளையிடுறது அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கோபமா பேசினார். கர்வம் ஆரோபிதா யூயம் சமான ஆசன போஜனேஹி கோ தோஷோ பவதாம் அவலோகிதா. அதாவது கர்வம் ஆரோபிதா யூயம், உங்களுக்கெல்லாம் கர்வம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது இல்லையா? போனா போறது சமான ஆசன போஜனை, உங்களுக்கு சமானமான ஆசனம் ஆகாரங்கள்லாம் கொடுத்துருந்தோம். அதனால ஒரு மரியாதை கொடுத்ததே தப்புதான் இப்போ. அதனால உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இல்லப்பா, நாங்க பண்ணதுதான் தப்பு. அஸ்மாபிஹி அர்த்தோ பவதோ யோயம் பல நிவேதிதா பிரேம்ன ஏதனே ந ஏதஸ்மாகம் குலாதி உஷ்மத் குலோச்சிதம். அதாவது நாங்கள்லாம் போனா போறதுன்னு உனக்கு அர்க்கியம் பாக்கியம்லாம் கொடுத்து உபச்சாரங்கள்லாம் பண்ணி இருக்கோம். ஆனா அந்த அளவுக்கு உனக்கு யோக்கியத்தையும் கிடையாது, மரியாதையா இருந்து வெளில போயிடு அப்படின்னு அவன் பலராமனை பார்த்து சொன்னான். இதை கேட்டாரோ இல்லையோ, இத்யுக்வா குரவஹா சாம்பம் முஞ்சாமோ ந ஹரேஹே சுதம் கிருத ஏக நிச்சயாஸ்தூர்ணம் விசுர்கஜசாத்வயம். அதனால கண்டிப்பா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப ஆரம்பிச்சான். சொன்ன உடனே ஒரு பார்த்தார் பலராமன். மத்த கோபேனாச்ச அபூர்ணஸ்ததோ அதிக்ஷேப ஜன்மனா உத்தாய பார்ஷ்ணியா வசுதாம் ஜகான ச ஹலாயுதா. கேட்ட உடனே அவன் போயிட்டா சொல்லிட்டு போனான். பலராமருக்கு வந்ததே ஒரு கோபம். உடனே ஒரு காலால பூமியை ஒரு உதச்சாரோ இல்லையோ, ததோ விதாரிதா பிருத்வி பார்ஷ்ணி காதான் மகாத்மனா வாஸ்போடயாம ததா பிஷப்தேன பூரயன்னே வாதாஜிதாம்ராட்சோ குட்டிலானனஹா. அத பூமியை உதச்சாரோ இல்லையோ, பூமியை அப்படியே நடுங்கிட்டான். அப்படியே இடி இடிச்சா மாதிரி அந்த எல்லா பக்கமும் சப்தம் கேட்டது.
ஆஸ்போட்டயாமா சதா நிஷப்தேன. அப்படியே பூகம்பமே வந்த மாதிரி நடுநடுங்கிட்டான். அப்படியே கோபத்தோட அப்படியே புருவத்தை நெரிச்சுன்னு சொன்னார். அஹோ மத அவலேபோ அயம் அசாரணாம் துராத்மனாம் கௌரவானாம் மகீஷத்வம் அஸ்மாகம் கில காலஜம் உக்ரசேனஸ்ய ஏன ஆக்ஞா மன்யத்தே அத்யாபி லங்கனம். சொன்ன உடனே ஓஹோ, இந்த அயோக்கிய பசங்களுக்கு இவ்வளவு அகங்காரமா அப்படின்னு கேட்டார். என்ன சொன்ன? அஹோ மத அவலேபோ அயம் அசாரானாம், சாரமில்லாதவர்கள் இவர்களா, துராத்மனா கௌரவானா மகீஷத்துவம் அஸ்மாகம் கில பாலஜம். அதாவது என்ன திமிர் இந்த பசங்களுக்கு, அதாவது உங்களுக்கு என்ன புதுசா கிடைச்சா மாதிரி, எங்களுக்கு தான் பரம்பரையா வந்திருக்கா மாதிரி, எங்களுக்கு கிடைச்சா மாதிரி சொல்லி நினைச்சுட்டு இருக்கியா? உக்ரசேனனுடைய ஒரு கட்டளையெல்லாம் நீ மீறியா? நீ இப்ப என்ன பண்றேன் பார். உக்ரசேன சமத்தியாஸ்தே சுதர்மா ந சச்சீபதி ந அனுஷசதோச்சிஷ்டே துஷ்டிஹி ஏஷாம் நிருபாசனே. இப்போ இந்த உக்ரசேனர் இருக்கக்கூடிய சபைக்கு என்ன பேருன்னு கேட்டா சுதர்மான்னு பேரு. சுதர்மாம் உக்ரசேனா சமத்தியாஸ்தே. அதுல ந சச்சீபதி, இந்திரன் கூட அதுல உட்கார்றதுக்கு அவனுக்கு யோகியதை கிடையாது. அப்போ இந்த மானுஷ சதோச்சிஷ்டே துஷ்டி, இந்த மனுஷர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சிம்மாசனத்துக்கு நீங்கள்லாம் ஆசைப்பட்டு இருக்க. பாரிஜாத தரோகோ புஷ்ப மஞ்சரீர் வனிதா ஜனஹா விவர்த்தி எஸ்ய பிருத்தியானா சோபி ஏஷாம்ன மகீபதி. பாரிஜாத புஷ்பத்தை உக்ரசேனருடைய சபையில இருக்கக்கூடிய சேட்டிகள், அதாவது வேலைக்காரிகள்லாம் இருக்காளோ, அவ தலையில வச்சுக்கிறா. அவளுக்கே அவ்வளவு கௌரவம். பாரிஜாத தரோகோ புஷ்ப மஞ்சரி, அந்த இருக்க பாரிஜாத புஷ்பங்களை யாரு? வனிதா ஜனஹா பிபர்த்தி எஸ்ய பிருத்தியானா, பிருத்தியானா அவளுடைய வேலை செய்யறவா சேட்டிகள்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய சகாபி ஏஷாம். அப்படி இருக்கக்கூடிய உக்ரசேனன் நீ ராஜாவா ஒத்துக்கலையா? இப்போ அப்போ இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு. சமஸ்த பூபிருதானாம் நாத உக்ரசேனஸ்ய திஷ்டது அத்ய நிஷ்கௌரவாம் உர்வீம் கிருத்வா யாஸ்யாமி தத்வரீம். இனிமே சகல பூமிக்கும் உக்ரசேனரே மகாராஜாவாக இருக்கட்டும். இப்பவே இந்த கௌரவர்களை எல்லாம் ஒரேடியாக நான் ஒழிச்சுட்டு திருப்பி என்னுடைய ஊருக்கு போறேன். கர்ணம் துரியோதனம் துரோணம் மத்திய பீஷ்மம் சா வக்லிகம் துஷாசனாதீன் பூரீஞ்ச பூரிஸ்ரம வசமேவச்ச. இன்னைக்கே கர்ணன் துரியோதனன் துரோணர் பீஷ்மர் வக்லிகன் துஷாசனார் சகல பேரையும் இப்பவே ஒழிச்சுடுறேன். நான் இப்போ எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு சோமதத்தம் சலம் செய்வ பீமார்ஜுன யுதிஷ்டிரானு யமௌச்ச கௌரவாம்ச அந்யான் ஹத்வா சாஸ்வ ரத தீபானு. மற்றவர்கள் கௌரவர்கள் மாத்திரமில்லை, கௌரவர்களை சேர்ந்திருக்கக்கூடிய பாண்டவர்களையும் சேர்த்து சொல்ற. சோமதத்தம் சில பீம அர்ஜுன யுதிஷ்டிரானு யமௌச்ச கௌரவம் எல்லாரையும் ஒரேடியாக பண்ணிட்டு வீரம் ஆதாய தம் சாம்பம் சபத்னீகம் ததப்புரீம் துவாரகாம் உக்ரசேனாதீன் கத்வா திரக்ஷாமி பாந்தவான். அவனையும் விடுவிச்சுண்டு போய் அவனை பத்னியோட அழைச்சுட்டு போய் அங்க துவாரகைக்கு போறேன், போய் மகாராஜாவை போய் பார்க்கிறேன், ஒரு வழியா பண்ணிடுறேன். அதுவா கௌரவாசாம் சமஸ்தைஹி குறும்பிஹி தகா பாகீரத்யான் அஷிபாமி ஆசு நகரம் நாகசாத்வயம். இல்லையா, இப்பவே இந்த கங்கையில போய் இந்த கரைச்சுறேன். மொத்த கங்கை ஹஸ்தினாபுரத்தையுமே இப்போ ஒழிச்சுட்டு கங்கையில கரைச்சிட்டு இப்பயே போறேன் பார் அப்படின்னு கோபமா எழுந்தாரோ இல்லையோ சொல்ற. இத்யுக்த்வா மதரக்தாக்ஷா கர்ஷணாதோ முகம் ஹலம் பிராகார பிரதுர்கஸ்ய சகர்ஷ முசலாயுதாக. அதை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண, அந்த அவனுடைய கலப்பைய ஆயுதம் வச்சுட்டு ஹஸ்தினாபுரத்தினுடைய மதில் சுவர்ல வச்சு இழுத்தா அந்த அந்த ஹஸ்தினாபுரம் நகரமே நகர ஆரம்பிச்சுடுதான். சொல்றேன்,
ஆகூர்ணிதம் தத் சகசா ததோ வை ஆஸ்தினம் புறம் திருஷ்வா சம்சுப்த ஹிருதயாக சுக்ருஷு சர்வ கௌரவாக. அதை இழுத்து நகரவே அஸ்தினாபுரம் அப்படியே நடுங்கி அப்படியே குலுங்க ஆரம்பிச்சுதான். அங்க இருக்கிற கௌரவெல்லாம் ஐயோ குய்யோன்னு அலற ஆரம்பிச்சுட்டான். ஐயோ போச்சு போச்சேன்னா, ராமராம மகாபாகோ க்ஷம்யதாம் கம்யதாம் கயா உபசம்ஹியதாம் கோபா பசீத மசலாயுத. உடனே ஐயோ பலராமா ராமா ராமா ஐயோ விட்டுரு, என்ன க்ஷமிச்சுடு வேணாம் வேண்டாம். அதெல்லாம் இங்க சாந்தமாகம் சாந்தமாகம் ஏஷ சாம்ப சபத்னீகா தத நிர்யாதிதோ பலாத் அபிஜாத பிரபாவானாம் க்ஷம்யதாம் அபராதினாம். தெரியாம ஏதோ பண்ணிட்டேன், அவனை அழிச்சுட்டேன், இது ஆம்பை அவள அவன் பத்னியோட அழிச்சுன்னு போயிடுங்கோ. ஏஷ சாம்பா சபத்னீகா தவ நிர்யாதிதோ, அதாவது உபயோகப்படுத்துறேன் தெரியாம, அபிஜாத பிரபாவானாம் உன்னுடைய பெருமையை தெரியாம நாங்க இது பண்ணிட்டோம், எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். சொன்ன உடனேயே சொல்றார், ததோ நிர்யாதயாமாசுரு சாம்பம் பத்னி சமன்விதம் நிஷ்கம்ய சொபுராத் தூர்ணம் கௌரவா மணிபுங்கவா. சொன்னாரோ இல்லையோ அங்கேருந்து சாம்பனோட வந்தா கொடுத்துட்டா. நிஷ்புராத் பூர்ணம் கௌரவா எல்லாரும் கொண்டு சாம்பனை பலராமர் கிட்ட ஒப்படைத்துட்டா. கொடுத்துட்ட உடனே அவர் சொல்றார், பீஷ்ம துரோண கிருபாதீனாம் பிரணம்ய வததாம் பிரியம் சாந்தமேவ மயா இத்யாக பலோ பலவதா அம்பரா. அதாவது எல்லாரும், அதாவது பீஷ்மர் துரோணர் கிருபர் எல்லாம் ரொம்ப அவருக்கு இனிமையாக பேசி சாந்தமேவ மய கமிக்கணும் என்ன தெரியாம பண்ணிட்டோம் சொன்ன உடனே, அத்யாபி ஆகூர்ணிதாகாரம் லக்ஷ்யதே தத்பரம் த்விஜ ஏஷ பிரபாவோ ராமஸ்ய பல சௌர்யோபலக்ஷணா. இப்போ அந்த ததஸ்து கௌரவாஹ சாம்பம் சம்பூஜ்ய பலிநாசஹ பிரேஷயாமாசு உத்வாஹ பாரியா சமன்விதம். இப்போ எல்லாரையும் மன்னிச்சுட்டு போனா போறது, எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு அதான் சொல்லிட்டு அத்தியாபி அங்க எழுதுற சொல்லுச்சு, அத்தியாபி ஆகூர்ணிதாகாரம் லட்சதே தத்பரம். இப்ப கூட பார்த்தாலும் அந்த ஹஸ்தினாபுரம்ங்கிறது கங்கை பக்கம் கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்குமா. ஏன் சாஞ்சா மாதிரி இருக்குன்னா, அவர் பலராமர் அந்த கலப்பையை போட்டு இழுத்ததுனால அவர் சொல்லிட்டாரோ இல்லையோ கங்கையால கரைச்சுடுறேன்னு. அதனால ஏஷ பிரபாவோ ராமஸ்ய பலராமனுடைய பிரபாவம். ததஸ்து கௌரவாக, அதாவது அந்த கௌரவர்கள்லாம் அவனுக்கு மாப்பிள்ளைக்கு பண்ண வேண்டிய தீர் சனத்தி எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து பொண்ணோட அவரை துவாரகைக்கு அனுப்பி வச்சார்னுட்டு 35வது அத்தியாயம். 36வது அத்தியாயம். ஸ்ரீபதாசரா மைத்ரேய தத்பலம் தஸ்ய பலஸ்ய பலசாலினஹ கிருதம் யதன்யம் தேனா அபூத் ததபி ஸ்ரூயதாம் த்வயா. அந்த இன்னும் பகவானுடைய அந்த பராக்கிரமத்தையும் சொல்றேன் கேளுன்னு ஆரம்பிக்கிறார். நரகஸ்யா சுரேந்திரஸ்ய தேவபக்ஷ விரோதினா சகா அபவன் மகாவீர்யோ விவிதோ வானர ரிஷபா. இப்போ நரகாசுரனுடைய வதம், அந்த நரகாசுரனுடைய ஒரு சகாவத்தான் இருந்தான். அவன் ஒரு வானரன். அதாவது அந்த சகா அபவத்து மகாவீர் விவிதோ, விவிதன்னு சொல்லக்கூடிய வானர ராஜா அவன் இருந்தான். வைரானுபந்தனம் பலவான் சகார சுரான் பிரதி நரகம் பகவான் கிருஷ்ணா தேவராஜேன சோதிதா. அவனுக்கு நரகாசுரனை கொன்னதுக்கு பழிவாங்கணும் அப்படின்னு நினைச்சான். அப்போ அதனால தேவதைகள் இடத்துல அந்த விவிதனுக்கு இந்த மகா கோபம் வந்தது. வைரானுபந்தனம் பலவான் சகார சுரான் பிரதி, அதனால நரகம் அது சொல்லிட்டு கரிஷ்யே சர்வதேவானாம் தஸ்மாத் ஏதத் பிரதிக்ரியாம் யஜ்ஞ வித்வம்சனம் குர்வன்னே மர்த்தியலோகக்ஷயம் ததா. உடனே தேவதைகளுக்கு இம்சை கொடுக்கணும். அதாவது இந்த யாகங்களை எல்லாம் தேவதைகளை எப்படி ஹிம்சை பண்ணலாம், யாக யஜ்ஞங்கள் பண்றவாளையெல்லாம் ஹிம்சை பண்ணினா அவளுக்கு கவிஸ் போகாது.
அதனால அவ கஷ்டப்படுவா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணா, அவர் அந்த யஜ்ய வித்வம்சனம் குர்வன்னு மர்த்தியலோகக்ஷயம் ததா, இந்த யாக யஜ்யங்களை எல்லாம் அதுல இந்த இதையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அவளுக்கு லோகத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் கெடுக்க ஆரம்பித்தான். ததோ வித்வம்சயாமாச யஜ்ஞான் அஜான மோகிதா விவேக சாது மரியாதாம் ஜயம் சக்கரேச்ச தேகினா. உடனே யாக யஜ்யங்கள் பண்றவாளையெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சான். அதுக்கு மேல அங்க இருக்கக்கூடியவ நல்லவ சாதுக்களை எல்லாம் ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கு ததாக சவனான் தேசான் புரகிராமாந்தராணிச்ச கொச்சிச்ச பர்வதாக்ஷேபை கிராமாதீன் சமூர்ணிதான். அது மாதிரி இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய இந்த இந்த ஒரு வனங்கள், தேசங்கள், புறங்கள், கிராமங்கள், அதுக்கு மேல பர்வதங்களுக்கு மேல இருந்துட்டு மலைகளை எல்லாம் பாறைகளை எல்லாம் உருட்டி தள்ளி இதையெல்லாம் சமுத்திரத்துல எல்லாம் போயிட்டு சைலான் உத்பாட்ய தோயேஷு முமோச்சாம் புனிதோதரா புனச்சார்ணவமத்தியஸ்தா கோபயாமாச சாகரம். சமுத்திரத்துல கல்ல போடுறது, அங்க போய் இருக்குது கலந்து, இந்த மாதிரி அட்டகாசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். தேன விக்ஷோபிதோ விஜோஜாயதே துவாபயம் ஸ்தீரஜான் கிராமான் புராதீன் அதிவேகதான். அந்த மாதிரி ஒரு அந்த கடல்லேருந்து கடல்ல பாறை போட்டு அந்த அலைகளை எல்லாம் கலப்பி இது போல இது பண்ணி கிராமங்கள் பட்டணங்களை எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சான். காமரூபி மகாரூபம் கிருத்வா சஸ்யான் அசேஷதா லுடன் பிரமணம் சம்மர்த்தைஹி சஞ்சூர்ணயதி வானரா. இஷ்டப்பட்டபடி ரூபங்களை எல்லாம் எடுத்துட்டு அதையெல்லாம் கொள்ளையடிக்கிறது, இதை பண்றது எல்லாத்தையும் இந்த வானரன் பண்ண ஆரம்பிச்சான். தேன விப்ரகிருதம் சர்வம் ஜெகதேதன் புராத்மனா நிஸ்வாத்தியாய வஷட்காரம் மைத்ரேய ஆசீத் சுதுக்கிதம். இந்த மாதிரி இந்த லோகத்துக்கே ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டது இந்த வானரனால. அதனால ஏகதா ரைவதோத்யானே பபௌபானம் பலாயுதா ரேவதி மகாபாகா ததைவான்யா வரஸ்திரியா. ஒரு சமயம் அந்த ரைவத பர்வதத்துல அங்க ஒரு உத்தியானவனத்துல இருந்த பலராமன் ரேவதி வாளோட கூட ரொம்ப சோக்கியமா அவருடைய இருந்த சமயத்துல இப்போ உத்கீயமானோ விலசது லலனா மௌலி மத்தியகாஹ ரேமே யதுகுல சிரேஷ்டா குபேர இவநந்தனே. குபேர நந்தனத்தை எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக பலராமர் இருந்துட்டு இருந்தார். அந்த சமயத்துல ததஹாச வானரோ அபியேத்ய கிரஹீத்வா சீரிணோஹலம் குசலம் ச நகாராஸ்ய சம்முகம் ச விளம்பரம். அந்த சமயத்துல அந்த விவிதன்ற வானரவன் அங்க வந்தான். அங்க பலராமனுடைய ஆயுதத்தையும் படிங்கிட்டு இதை பார்த்ததும் அவனை பார்த்து குருன்னு பயமுறுத்தின்னு இருந்தான். ததைவா யோகிதான் தாசாம் ஜகாசா அபிமுகம் கபிஹி பானபூர்ணாஞ்ச கரகான் சிக்ஷேபா ஹத்ய வைததா. உடனே அங்க அந்த பெண்களை எல்லாம் பார்த்து இந்த இது பண்றது, அதை பண்றது, இதெல்லாம் எடுத்து கர்ஜிக்கிறது எல்லாம் பண்ணான். அப்போ அந்த ஒரு பார்த்த ததா கோபவரீதாத்மா பர்ச்சயாமாச தம் ஹரி ததாபீதமவன்யாய சக்கரே கிள கிளத்வனிம். இப்போ முதல்ல விரட்டி பார்த்த சாதாரண குரங்குன்னு வச்சுன்னு விரட்டி பார்த்த அவன் விரட்டினா கூட திருப்பி திருப்பி கீச்சு கீச்சு மட்டும் ஏதோ கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். ததா ஸ்மயித்வாச பலோ ஜக்ராஹ முசலம் ருஷா தோபி சைலசிலாம் பீமான் ஜக்ராஹ பிளவகோத்தமா. அப்போ அந்த ஒரு பலராமன் கையில உலக்கையை எடுத்தார். எடுத்த உடனே அவன் என்ன பண்ணா ஒரு பெரிய பாறையை எடுத்து அத அவரை பேர்ல விட்டு எறிஞ்சான். அத முசலம் சாசு சமுல்லங்கிய பிளவங்கமா வேகேன ஆகத்திய ரோஷேன கரேனோ ஸ்தாடயத்து. அதுதான் மீறிட்டு பலராமனை ஓங்கி அடிச்சானா. அந்த ததோ பலேன கோபேன முஷ்டினா மூர்த்தி தாடிதா பபாதா ருதிரோத்காரி திவிதா க்ஷீண ஜீவிதா. பார்த்தா ஓங்கி கையாலையா மண்டையில ஒரு அடி வச்சார். அப்படியே சுக்கு நூறா அந்த அந்த ஒரு அடிச்ச உடனே அவன் ரத்தத்துக்கு கீழே விழுந்தான். பததா தச்சரீரேன கிரே ஸ்ருங்கம் அசீரியத.
மைத்ரேய சததா வஜ்ரி வஜ்ரேணைவ விதாரிதம். அப்போ அந்த வஜ்ரத்தாய் தான் அடிக்கப்பட்டதுனால அப்படியே சாய்ந்தான். அப்போ பெரிய மலை மாதிரி அவன் சரீரம் விழுந்துதான். இப்போ விழுந்த உடனே புஷ்பவிருஷ்டிம் ததோ தேவா ராமஸ்யோபரி விசிக்ஷுது பிரசசம்சு ததோ அப்யேத்த சாது ஏதத்தே மகத்கிருதம் அனேன துஷ்டகபினா தைத்யக்ஷோபகாரிணா ஜெகன் நிராகிருதம் வீர திஷ்டியாச க்ஷயம் ஆகதா. எல்லாரும் தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணா, நல்ல காரியம் பண்ணதோ ரொம்ப ஹிம்சை பண்ணிட்டு இருந்தான், இதையெல்லாம் பண்ணிட்டு சொல்லி அனேன துஷ்டகபினா தைத்யக்ஷோபகாரிணா ஜெகன் நிராகிருதம் வீர திஷ்டியாச க்ஷயம் ஆகதா இத்யுக்தா திவம் ஆஜக்முஹு தேவா கிருத்தாஹ முஹ்யகாஹ. அப்போ அதையெல்லாம் கேட்டு தேவதைகள்லாம் திரும்பி ரொம்ப சந்தோஷப்பட்டு போனா. ஸ்ரீ பராசரா ஏவம் விதானி அநேகானி பலதேவஸ்ய தீமதா கர்மாணி அபரிமேயானி சேஷஸ்ய தரணீவிருதா. இந்த மாதிரி இன்னும் பல ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் இதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு மேல 37வது அத்தியாயம். இப்போ இந்த யதுவம்சங்கள், யதுவம்சத்தினுடைய முடிவு எப்படி வருதுங்கிறத இந்த 37வது அத்தியாயத்துல சொல்ல போறார். அதுல ஸ்ரீ பராசரா ஏவம் தைத்யபதம் கிருஷ்ணோ பலதேவ சகாயவான் சக்ரே துஷ்ட க்ஷிதீஷானாம் ததைவ ஜெகதா கிருதே. இந்த மாதிரி இந்த அசுரர்கள் வரும், அப்புறம் பலதேவருடைய இதெல்லாம் பண்ணி இந்த துஷ்டர்கள் அலசர்களை எல்லாம் அந்த பூமியினுடைய பாரத்தை பறிக்கிறதுக்காக அந்த கிருதேஷ்ச பாரம் பகவான் பல்குனேன சமன்விதா அவதாரயாமாச விபு சமஸ்தாக சௌஹீமதார். இந்த மாதிரி இந்த பூமியினுடைய பாரத்தையும் குறைஞ்சு இந்த அச்சௌகிணின்னு சொல்லக்கூடிய பாண்டவர்களுடைய சேனை இதையெல்லாம் கொள்ளிட்டு கிருத்வா தாராவதரணம் புவஹா ஹத்வா அகிலான் ருபான் சாபம் வியாஜேன விப்ராணாம் உபசம்ஹிருதவான் குலம். இந்த மாதிரி பகவான் இந்த எல்லா ராஜாக்களையும், அதாவது பூமிக்கு பாரத்தை கொடுக்கக்கூடிய, பாபத்தினால பாபத்தை கொடுக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் வதம் பண்ணிவிட்டு சாபங்கிற ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய குலத்தினுடைய ஒரு முடிவையும் அவர் தீர்மானம் பண்ணினார். அதாவது குலம், தன்னுடைய குலமானகிற யார் எது குலத்தினுடைய அதையும் முடிக்கிறதுக்காக பண்ணார். உத்ஸ்ருஜ்ய துவாரகாம் கிருஷ்ணா தியக்த்வா மானுஷம் ஆத்மனஹ சாம்சோ விஷ்ணுமயம் ஸ்தானம் பிரவிவேஷ முனே நிஜம். அதாவது அந்த ஒரு ஒரு இந்த கடைசியில துவாரகையும் விட்டுட்டு தன்னுடைய மானுஷ்யம் ஆத்மனஹா மனுஷ ரூபத்தையும் விடுத்து தன்னுடைய ஒரு ஒரு ஸ்தானமாக இருக்கக்கூடிய தன்னடி சோதிக்கு பெருமாள் ஏழ்றார் அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே மைத்ரேயர் கேட்கிறார், ச விப்ர சாப வியாஜேன சம்யஜ்ஞே ஸ்வகுலம் கதம் கதம் மானுஷம் தேகம் உத்சய ஜனார்தனா. கேட்ட உடனே மைத்ரேயர் கேட்கிறார், எப்படி பிராமணனுடைய சாபத்தினால எப்படி இந்த எதுகுலம் அழிஞ்சுது, அப்புறம் எப்படி தன்னுடைய இந்த மனுஷ ரூபத்தை விட்டுட்டு திரும்பி கொண்டதுக்கு எள்ளார் பெருமாள் அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீ பராசரா விஸ்வாமித்ரஸ்ததா கண்டோ நாரதச்ச மகாமுனி பிண்டாரகே மகாதீர்த்தே கிருஷ்ணா எது குமாரகைஹி. அது வியாக்கியானத்துல எழுதுற உத்ஸ்ருஜ்ய மானுஷ்யம் மர்த்தியதேகம் சாம்சம் ச சங்கர்ஷணாதி விஷ்ணுவயம் விஷ்ணு பிரச்சுரம் தத் தேஜா தத் விபூதி தத் பரிகர சூரி பூர்ணம் வித்தியர்த்தா. தங்களுடைய எல்லா அம்சங்கள் நித்திய சூரிகள் எல்லாரோடையும் அங்க போற நிஜம் ஸ்தானம் பரமவியோம பரமபதாதி சப்தவாச்சம் அசாதாரணம் அப்படிங்கிற இடத்துக்கு போறான்றத எழுதுறார். அப்போ சொல்ல அந்த ஒரு பிண்டாரகம்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம், அந்த பிண்டாரகங்கிற தேசத்துல விஸ்வாமித்ரர், கண்வர், நாரதர் இவா எல்லாம் அங்க இருந்து வந்தா ஒரு சமயம் வந்த உடனே கதஸ்தே யௌவனோன்மத்தா வாதிகார்ய பிரச்சோதிதா சாம்பம் ஜாம்பவதி புத்திரம் பூஷயித்வா ஸ்திரியம் யதா பஷ்யிதாசா
பஷ்யிதாக தான் முனிம் ஊச்சுகு பிரணிபாத புரஸ்ராந்தி கிஞ்சனைஷ்யதி. அங்க இந்த சாம்பன், அந்த சாம்பனுக்கு அழகா ஒரு ஒரு பெண் மாதிரி, ஒரு பொம்மநாட்டி மாதிரி வேஷம் பண்ணி வச்சு அவளுக்கு அப்போ அந்த யவ்வனம், அந்த யவ்வனத்தினால இருக்கக்கூடிய ஒரு செருக்கு, ஒரு பரிகாசம், இவாளெல்லாம் அவளை ஒரு பொம்மநாட்டி வேஷம் மாதிரி, ஒரு கர்ப்பஸ்திரீ மாதிரி வேஷம் போட்டுட்டு இந்த 3 ரிஷிகள் இடத்துல போய் கேட்கிறாளாவா. கேட்டா ரிஷிதான் தான் முனி ஊச்சு, அந்த முனிவர்களை எல்லாம் பார்த்து, யார் விஸ்வாமித்திரர், கண்பன், மகா தபஸ்விகள், இயம் ஸ்திரீ புத்திர காமா, இந்த ஸ்திரீ குழந்தை பிறக்க போறது, என்ன குழந்தை பிறக்க போறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு அந்த ரிஷிகள் இடத்துல போய் கேட்டாளாம். ஸ்ரீ பராசரா திவ்யாஜ்ஞான் உபபன்னாஸ்தே விப்ரலப்தாக குமாரகை முசவஞ்சனைஷ்யதி. இப்போ இந்த ஒரு அந்த மாதிரி வந்துடுத்து திவ்யாஜ்ஞா, வியாக்கியானத்தில் எழுதுற திவ்யஸ்ய பகவத் இச்சாதேகி ஞான உபபன்னாகா எழுதுறாரு. திவ்யாஜ்ஞானம்னா பகவானுடைய சங்கல்பத்தினால் ஒரு திவ்யமான ஆக்ஞையை பெற்றவர்கள் அவர்கள். அவர்கள் திவ்யாஜ்ஞேன உபபன்னாஸ்தே விப்ரலப்தாக யதா மௌசல உபேட்சிதம் கிருஷ்ணனித்யாதி. உடனே பண்ணாலாம், கோபிச்சுட்டாவா, கோபிச்சுட்டு குபிதாக புரோச்சுகு முசலம் ஜனயிஷ்யதி, இவளுக்கு உலக்கதான் பிறகுப்போ அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோட சொல்லிட்டான். இத்யுக்தாஸ்தே குமாராஸ்து ஆச்சக்ஷு யதாததம் சேனாய முசலம் ஜஜ்ஞே சாஸ்வஸ்ய சோதரம். இப்போ இந்த உடனே எல்லாரும் பயந்து போயிட்டான். சொன்ன உடனே உக்ரசேனர்கிட்ட போய் சொல்றான், அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், அவ அங்க போய் கேட்டான், வழக்க பிறகுன்னு சொல்லிட்டான், என்ன பண்றது போன்னு தெரியலையே அப்படின்னு அவ எல்லாரும் போய் உக்ரசேன மகாராஜா கிட்ட சொன்னாலாம். சொன்ன உடனே அது உக்ரசேனோ, அப்போ அது உடனே அந்த அந்த சாம்பனுடைய வயிற்றுல இருந்து ஒரு உலக்கம் வந்து விழுந்துதான். உலக்கம் விழுந்த உடனே சொல்ல தது உக்ரசேனோ முசலமயூர்ணம் அகாரியது யஜ்ஞே ததேராச்சூர்ணம் பிரக்ஷிதம் தயிர் மகோதரோ. உடனே அத அந்த உலக்கைய பொடி பொடியா ஆக்கி அதை என்ன பண்ணா சமுத்திரத்துல தூக்கி போட்டுட்டாங்க. சோதராது அது அந்த தயிர் மகோதரோ முசலஸ்ய அத லோகஸ்ய चूर्णितस्य तु यादवैः खण्डं चूर्णितशेषं तु ततो यत् तोमराकृति. அத அந்த உலக்கையில இரும்பு பூன்னு ஒண்ணு இருக்கும். அந்த அந்த இரும்பு பூனை தூக்கி சமுதிரத்தை தூக்கி போட்டாலும் இந்த முசலஸ்ய அத லோகஸ்ய चूर्णितस्य तु यादवैः खण्डं चूर्णितं ततो यत् तोमराकृति तदपि अम्बुनिरोक्षिप्तं मत्स्यो जग्राह जालीभिः घातितस्य उदरात्तस्य लुब्धो जग्राह तज्जराः. அத அந்த சமுத்திரத்துல போட்ட பொடிகள்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அது சமுத்திரத்தினுடைய கரையில வந்து அந்த புல்லு மாதிரி கோரப்புல்லா முளைச்சுடுதான். அதெல்லாம் முளைச்சு இந்த இரும்பு துண்டா ஒரு மீன் மொழிகிடுத்தோம். அந்த மீனை மொழிகிற உடனே அதை பிடிச்சான். அந்த மீனை வந்து ஜனன்னு சொல்லக்கூடிய ஒரு வேடம். காட்டிதஸ்ய உதராது, அந்த மீனை பிடிச்சு ஒருத்தன் பிடிச்ச உடனே அதனுடைய வயிற்றுல இருந்து ஒரு இரும்பு துண்ட ஒரு வேடம் எடுக்கின்றான். விஜாதா பரமார்த்தோபி பகவான் மதுசூதனா நைச்சதன்யதா கர்த்தும் விதினா யத்ஸா சமீகிதம். இது எல்லாம் பெருமாளுக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. விஜாதா பரமார்த்தயோபி, அது உண்மை தெரிந்திருந்தாலும் மதுசூதனா அதை மாத்துறதுக்கு அவர் பிரயத்தனப்படவை. அதனால சரி நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுட்டார். தேவைஷ்ட பிரகிதோ வாயு பிரணிபத்யாரா கேசவம் ரகசியேவம் அகம் தூதா பிரகிதோ பகவான் துறைகி. வாயுதேவன் கிருஷ்ணனை பார்க்க வந்த உடனே பெருமாளை சேவிச்சுட்டு உங்ககிட்ட ரகசியமா ஏகாந்தத்துல ஒன்று விஞ்ஞாபிக்கணும், தேவதைகள் உங்ககிட்ட இந்த மாதிரி சமாச்சாரம் சொல்ல சொன்னா ஸ்வஸ்ரீ மருதாதித்யா ருத்ர சாத்யாதிபிஹி சஹ விஜ்ஞாபயதே சக்தா சூயதாம் விபோ.
வசுக்கள், அஸ்விக்கள், மருத்துக்கள், ஆதித்யர்கள், ருத்ரர்கள், அப்புறம் இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த சமாச்சாரத்தை சொல்றா. இதை தயவு செஞ்சு கேட்கணும். பாராவதரணார்த்தாய வருஷானா ஆதிக்கம் பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்க பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக அவதாரம் பண்ணி 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுத்து. பகவான் அவதீர்ணா திருது செய்தி சகா சோதிதா. உடனே தேவதைகள்லாம் உங்களுக்கு இந்த இது பண்ணிருக்கா. துர்வருத்தா நிகதா தைத்யா புகு பாரோ அவதாரிதா வயாசனாதிருதிஷா பவந்து திருதிவே சதா. இப்போ அங்க இருக்கக்கூடிய துஷ்ட ராஜாக்கள் இதையெல்லாம் இது பண்ணி நீங்க எல்லாம் இது பண்ணிட்ட இந்த லோகத்துக்கு எல்லாத்தையும் க்ஷேமத்தை எல்லாம் ஏற்படுத்திட்ட. அதனால மறுபடியும் நீங்க இந்த நித்திய விபூதிக்கு எழணும். அது அதீதம் ஜெகநாத வருஷானாம் அதிகம். பல 100 ஆண்டுகள்லாம் போயிடுத்து. இதானியும் கம்யதாம் சொல்வோ பவதா எதிரோசதே. நீங்க திருப்பி லோகத்துக்கு திரும்பி எழலாம். நீங்க விருப்பப்பட்டா இங்க இருக்கலாம், இல்ல உங்க அவதாரத்தினுடைய பிரயோஜனம் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால நீங்க விருப்பப்பட்டா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க தன்னடிச்சோருக்கு எழுதணும் அப்படின்னு பிரார்த்திக்கா. தேவைஹி விஜ்ஞாபியதே தேவ ததா அத்ரைவ ரதிஸ்தவ தஸ்தி யதா யதா காலம் ஆஸ்தேயம் மனு ஜீவிபிஹி. நீங்க இங்க இருக்கணும்னு இந்த இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க இங்க இருக்கலாம். ஏன்னா அந்த எப்படி யதா காலம் ஆஸ்தேயம் இருக்கணும்னா நீங்க ஆசைப்பட்டா இங்க இருக்கலாம். நீங்க அவசியம் உங்களுக்கு பர்பஸ் முடிஞ்சு போயிடுது, நீங்க வரணும்னா வரலாம், இல்லை இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருக்கலாம் அப்படின்னு அவர் விஞ்ஞாபனம் பண்ணார். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆத்யா கிளம் தூத தேவேபியா ததம் அத்யுத பிராரப்தேயி மயா யாவதானாம் பரிரக்ஷயா. உடனே நீ சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால இந்த யாதவர்கள் மயா யாதவானா பரீட்சையா, யாதவர்களுடைய அழிவையும் நான் இப்ப ஆரம்பிச்சிடுறேன். ஓ நான் அத்யாபி பாரோயம் யாதவைஹி அனிபர்ஹிதைஹி அவதாரிய கரோமி ஏதத் சப்தராத்திரேன மத்சரா. 7 நாளைக்குள்ள இந்த எதுகுலத்தையும் அழிச்சுடுறேன், பூமியினுடைய பாரத்தையும் குறைச்சுடுறேன். யதா கிரகீதம் அம்போததேர் தத்வாரம் துவாரகாதுவம் யாதவானாம் உபசம்பிருத்தியா யாஸ்யாமி திருதிசாலயம். இப்போ இந்த துவாரகையை எப்படி சமுத்திரத்திலேருந்து அடைஞ்சேனோ திருப்பி இந்த அந்த துவாரகையும் அவனிடத்தையே திருப்பி கொடுத்துடுறேன். அதாவது யாதவர்களையும் ஒரு மாதிரி அவளையும் அழிச்சுட்டு நான் அங்க என்னுடைய லோகத்துக்கு வந்துடுறேன். மனுஷதேகம் உத்ஸ்ருஜ்ய சங்கர்ஷண சகாயவான் பிராப்தயேவாஸ்மி சத்யோ தேவேந்திரேண ததாசுரைஹி. அதாவது இந்த ஒரு சங்கர்ஷணம்னா பலராமனோட கூட இந்த மனுஷ தேகத்தை விட்டுட்டு நான் இதெல்லாம் வரேன்றதை இந்திரர்கள்லாம் தேவதைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ததேதம் சுமஹாபா ஜராசந்தாதயோ ஏ அந்நே நிகதா பாரஹேதவஹ க்ஷித்தேஸ்தேப்யஹ பாலோபி குமாரோபி இது நாம்னா அபச்சீயதே. பூலோகத்துல நான் மற்ற ராஜாக்களை எல்லாம் வதம் பண்ணினேன், இதெல்லாம் பண்ணேன். ஆனா ஒரு யாதவன் கூட அதுல சாகலன். அதனால இப்போ பூமிக்கு பாரமா இருக்கக்கூடியவர்கள் இந்த எதுகுலத்தவர்கள் தான். அதனால அவளையும் அழிச்சுட்டு நான் வரேன். அதனால ததேதம் சுமஹாபாரம் அவதாரிய க்ஷிதேரகம் யாஸ்யாமி அமரலோகஸ்ய பாலனாய பிரவீஹிதான். அதனால நீ போயிட்டு இந்த மாதிரி நான் சொல்லுங்க, நான் இவாளையும் அழிச்சுட்டு ஒரு வழியா நான் அங்க மேல்லோகத்துக்கு வரேன்னு சொல்லுங்க. ஸ்ரீ பராசரா இத்யுக்தா வாசுதேவேன தேவதூதா பிரணம்யதம் மைத்ரேய திவ்யயா கத்யா தேவராஜாந்திகம் யயோ. உடனே அந்த வாயு அவரை சேவிச்சுட்டு அந்த இந்திரலோகத்துக்கு போய் சமாச்சாரத்தை சொல்ல போயிட்டார். பகவான் அபி யதோத்பாதான் திவ்ய போமான் பரீட்சிதான் தர்சத்வாரகா புர்யாம் விநாசாய திவானிசம். இப்போ இந்த
இந்த பெருமாள் பார்த்த தரிச அங்க பகவான் ஏதோ திவ்ய பூமான் பரீட்சஜான் அங்க வந்து உடனே பெருமாள் துவாரகைக்கு நாசத்தை விளைவிக்கக்கூடிய சகுனங்கள்ல எல்லாம் பார்த்தார். இந்த சகுனங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா திவ்ய பூமா அந்தரிக்ஷஜான். திவ்ய பூமா அந்தரிக்ஷஜான் அப்படின்றச்சு என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஒரு ஒரு கிரகங்கள் நட்சத்திரங்கள் அப்புறம் இந்த ஒரு காமெட்னு சொல்லக்கூடிய வால் நட்சத்திரம்னு சொல்லும் போது இதையெல்லாம் துர்நிமித்தங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுதான் அவருக்கு. தான் திருஷ்டுவா யாதவானாக பஷ்யத்வம் அதிதாருணான் மகோத்பாதான் சமாய ஏஷாம் பிரபாசாம் யாம யாச்சிரம். உடனே பெருமாள் எல்லாரையும் கூட்டார். பார்த்தங்களா எவ்வளவு சுகுணங்கள்லாம் நன்னா இல்லை, அதனால நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு பிரபாசம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போயிடுங்கோ. இந்த இடம் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போறது, அதனால நீங்க எல்லாம் போகணும் அப்படின்னு போட்டார். ஸ்ரீபராசரா ஏவமுக்தே கிருஷ்ணேன யாதவ பிரவரஸ்ததா மகாபாகவதா பிராண கணிபத்யு உத்தவோ ஹரின். இதை சொன்ன உடனே முக்கியமாக இருக்கக்கூடிய யாதவர்கள்லாம் எல்லாரும் கிளம்பினார். அதுல உத்தவர் வந்து பெருமாளை பார்த்து சேவிச்சுட்டு கேட்கிறார். அவர் உத்தவோ ஹரின் பகவன் என் மயா காரியம் ததாஜ்ஞாபய சாம்பிரதம் மன்யே குலமிதம் சர்வம் பகவன் சம்பரிஷ்யதி. அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, உத்தவருக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே சேவிச்சுட்டு கேட்கிற, அடியேன் இப்ப என்ன பண்ணணும்னு கட்டளை இடுங்கோ, குலம் அழிய போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுது. சம்பரிஷ்யதியான சம்பரிக்க போற தெலுங்கோ நாசயாஸ்ய நிமித்தானி குலசாச்சுத லட்சையே. இந்த குலம் நாசத்தை அடைவதற்கு உண்டான சகுனங்கள்லாம் லட்சணங்கள்லாம் தெரிகிறது. அதனால நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச கச்சத்வம் திவ்யயா கத்யா மத் பிரசாதா சமுத்தயா பதர்யாசிரமம் புண்ணியம் கந்தமாதன பர்வதே. உடனே சொல்ற, இப்பவே என்னுடைய ஒரு என்னுடைய அனுகிரகத்தினால கந்தமாதன பர்வதத்துல இருக்கக்கூடிய நரநாராயணர்கள் வாசம் பண்ணக்கூடிய பத்ரிகாசிரமத்துக்கு போங்கோ. நரநாராயணஸ்தானே தத் பவித்ரம் மகீதலே. பூமியில ரொம்பவும் பவித்திரமான ஸ்தலமாக இருக்கக்கூடியது இப்போ இந்த கந்தமாதனத்துல இருக்கக்கூடிய பத்ரிகாசிரமம் தான். அந்த பத்ரிகாசிரமத்துக்கு நீங்க உடனே போங்கோ. அங்க போய் மன்மனா மத் பிரசாதேன தத்ர சித்திம் அவாப்சசி அகம் சொர்க்கம் கமிஷ்யாமிஹி உபசம்ஹிருத்யா வைகுலம். என்னுடைய அனுகிரகத்தினால அங்க உங்களுக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும். அதனால மோட்சத்தை அடைவதற்குண்டான வழி அங்க உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நான் என்ன பண்றேன், என்னோட குலத்தை எல்லாம் அழிச்சுட்டு நான் வந்து என்னுடைய லோகத்திற்கு நான் போக போகிறேன். வைகுலம் துவாரகாம் ச மயா தியக்தாம் சமுத்திரஹா பிளாவயிஷ்யதி மத்வேஷ்ம ச ஏகம் முக்தாது பயான்மத்தோ ஜலாசயே. அப்போ நான் துவாரகையை ஒழிச்சுட்டு என்ன பண்ண போறேன், அந்த துவாரகையை முழுக்க சமுத்திரத்துல மூழ்கி போயிடும். ஆனா என்னுடைய அந்த ஒரு ஒரு பிராசாதம், என்னுடைய மாளிகை மட்டும் அதுக்கு நிற்கும், மீதி எல்லா சமுத்திரத்துல மூழ்கி போயிடும். அதனால சொல்லிட்டு மயான்புத்தூர் தற்ற சந்நிகிதரஸ்டானம் பக்தானாம் ஹிதகாமியா. அந்த என்னுடைய மாளிகையில நான் எப்பவுமே அங்க வாசம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அந்த மாளிகையில மட்டும் நான் அங்க இருந்துட்டு இருப்பேன். மீதி துவாரகையில இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே சமுத்திரத்துல மூழ்கிடும் அப்படின்னு அவர் சொல்றார். ஸ்ரீ பராசரஹா இத்யுக்தா பிரணிபத்தி வேனம் ஜகாம ஆசு தபோவனம் நரநாராயணஸ்தானம் கேசவேன அனுமோதிதா. இத உடனே சொல்ற உத்தவர் உடனே அந்த அந்த எல்லாம் போட்டு அந்த அந்த இடத்துக்கு போற. அங்க நரநாராயணர்கள்லாம் இடத்துக்கு போற. அங்க இத்யுக்தா நரநாராயணன் கேசவன் ததஸ்தே யாதவா சர்வே ரதான் ஆருஹ்ய சீக்கிரகானே பிரபாசம் பிரயோகோ சார்த்தம் கிருஷ்ண ராமாதிபிஹி. உடனே அங்க கிருஷ்ணன் பலராமன் மீதி இருக்கக்கூடிய யாதவர்கள் எல்லாருமே அந்த பிரபாசம்னு சொல்லக்கூடிய அங்க வந்தார். அங்க ஒரு
பிபதாம் தத்வத ஏதேஷாம் சங்கர்ஷேண பரஸ்பரம் அங்க பிரபாசம் சமனுப்பிராப்தாக குகுராந்தக விஷ்ணயः சக்ரு தத்ர மகாபானம் வசுதேவேன சோதிதாக. அங்க போய் எல்லாரும் மதுபானம் பண்ணிட்டு ரொம்ப விளையாட ஆரம்பிச்சா. பிபதாம் தத்ர சேதா சங்கர்ஷனே பரஸ்பரம் ஒருத்தர் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன மதுபானம் பண்ணிட்டு இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் வேடிக்கையா பண்ண ஆரம்பிச்சா. அதிவாதேன அதிவாதே இந்தனே கலஹாக்னி க்ஷயாவஹா. இந்த மாதிரி ரொம்ப வேடிக்கையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் ஏற்பட்டது. மைத்ரேய வாச்ச ஸ்வம் ஸ்வம் வை புஞ்சதாம் தேஷாம் கலஹா கிம் நிமித்தகா சங்கர்ஷோ வாஸ்ரேஷ்ட தன்மமாட்சாத்மர்ஹசி. உடனே அங்க மைத்ரேயர் கேட்ட, ஆனா இதையெல்லாம் அவாவா ஒருத்தருக்கு ஒருத்தர் பானம் பண்ணிட்டு தானே இருந்தா இருக்கச்சே ஏன் கலகம்ன்றது ஏற்பட்டது, எப்படி இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டாவா அப்படின்னு கேட்டார். பராசரா மிருஷ்டம் மதியம் மன்னம் தேன மிருஷ்டம் இது ஜல்பதாம் மிருஷ்டாமிருஷ்டகதா ஜன்யே சங்கர்ஷ கலகோததா. உடனே சொன்னாராம், அவர் ஒருத்தர் ஒருத்தர் இந்த பானம் பண்ணாவது நான் சாப்பிட்டதுதான் ரொம்ப ருச்சியா இருந்தது, நீ சாப்பிட்டதுக்கெல்லாம் ருச்சியே கிடையாது, இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வாக்குவாதம் வந்த உடனேயே அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகமாக வந்து சண்டையில போய் முடிச்சுட்டாரு. ததச்ச அந்யோன்யம் ஜக்னோ பரஸ்பரம் பேது சஸ்திர தேவ பலாத்ருதா. இந்த மாதிரி வாக்குவாதம்ங்கிறது கை கலப்பா மாறி போயிடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சா. க்ஷீண சஸ்திர ஜதுரு பிரத்யாசன்னம் அதைரகான். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அது விழுந்தது. இது ஒருத்தருக்கு இதெல்லாம் வந்து ஒருத்தர் அடிச்சுட்டாங்களாம். இப்போ இதையெல்லாம் ஒருத்தருக்கு அர்த்த சித்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சா. இப்போ இந்த ஆயுதங்கள்லாம் தீர்ந்து போயிடுச்சு. கோரையை பிடிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சாலாம். இந்த கோரையை பிடிக்கின்ற உடனேயே அந்த ஒரு கோரையும் பெரிய வஜ்ராயுதம் மாதிரி உலகம் மாதிரி மாறிடுது. இப்போ இதெல்லாம் இந்த வஜ்ராயுதமான நட்சத்திரம் பிரத்யும்ன சாம்பம் பிரமுகாக கிருதவர்மா அத கார்த்திகி அனிருத்தாதேஷ்ச அன்யே பிருது விப்ருதேர வச்ச சாருவர்மா சாருதகஷ்ட ததா அக்ரூராதயோ திஜ ஏரகாக ரூபிபிகி வஜ்ரைஹி தே நிஜகுணு பரஸ்பரம். இந்த மாதிரி பிரத்யும்னன் சாம்பன் அப்புறம் கிருதவர்மா சார்த்திகி அனிருத்தன் விப்ருது இதையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க அடிக்க ஆரம்பிச்சா. இப்போ நிவாரயாமாச ஹரி யாதவாம் ஸ்வேத கேசவம் சகாயம் மே நிவே அறிவினாம் பிராப்தம் ஜக்னு பரஸ்பரம். இப்போ இந்த இந்த பெருமாளோட தடுக்க போறவன் இப்போ அந்த தடுக்க போறச்சு அவன் ஏன்னாச்சா கிருஷ்ணன் வந்து தன்னுடைய சத்ருக்கு சகாயம் பண்றான்னு சொல்லி பகவானே அடிக்க வந்தாலும் அவ எல்லாரும் பார்த்தா கிருஷ்ணோ குபிதா தேஷாம் ஏரகா முஷ்டிமாததே வதாய சோபி முசலம் லோகே கோவிதா. இப்போ பகவான் அந்த பார்த்த கோபம் வந்து எடுக்க அந்த கோரை எடுத்து அடிச்சு இதெல்லாம் பண்ணா எல்லாம் அடிக்க வந்தா. அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்ச உடனே ஜகானக தேன நிசேஷான் யாதவான் ஆததாயினஹா ஜக்னுஸ்தே சகசா. அத அவ தடுக்க வந்தவனையே பார்த்த உடனே அவ அடிக்க ஆரம்பிச்சா. அந்த அவர்கள் ஆத்ததாயிங்கிற சப்தம் கீதையிலையும் இங்க உபயோகப்படுத்தினார். தீ வச்சவன் வீட்டை கொளுத்தவன் பந்துக்களையே வனம் பண்றவங்களுக்கு ஆத்ததாயின்னு பேர். இந்த ஆத்ததாயினா ஜக்னுஸ்தே சகசாபியேத ரதா அந்நேபி பரஸ்பரம் ததச்ச அர்ணவ மத்தியேன ஜைத்ரோ அசோ சக்ரினே ரதா பஷ்யதோ தாருகஸ்யாக. இதெல்லாம் அடிச்ச உடனே எல்லாரும் பண்ணார். அந்த பெருமாளுடனே சக்கராயத்தோடு எடுத்துட்டு அந்த தன்னுடைய ரதம் அந்த தாருகன் இந்த ரத சாரதி அந்த இருக்கக்கூடிய சாரதி தாருகன்னு பேரு. அதை ஓட்டின்டே சமுத்திரத்துக்கு மத்தியில போனாரா அவர். அர்ணவ மத்தியேன ஜெயத்ரோ அசோ சக்ரினே ரதா பஷ்யதோ தாருகஸ்யார்த்த பிராயாத் அஸ்வே வித்ருதோ த்விஜ. இதையெல்லாம் அந்த பார்த்துட்டே இருக்கிற போது சக்கரம் கதா ததா சார்த்தம் தூணி சங்கோ அசிஹி ஏவச்ச பிரதட்சிணம் ஹரிம் கிருத்வா ஜக்முஹோ ஆதித்ய வர்த்தமா.
இந்த சமுத்திரத்துக்கு மத்தியில போட உடனே பகவானுடைய பஞ்சாயுதங்களும் அங்க வந்து அதையெல்லாம் வந்து பெருமாள் அப்படியே பிரதட்சணமா பண்ணிட்டு சூரியனுடைய வழியாக ஆகாசத்துக்கு போயிடுது. அப்போ அந்த கணேன ந அபவது கஷ்டித் யாதவானாம் அகாதிதா ரிதே கிருஷ்ணம் மகாத்மானம் தாருகம் ச மகாமுனே. கிருஷ்ணன் ஒத்தனை தவிர அந்த தேரோடையோ அங்க வேறு ஒரு யாதவரும் இல்லை, எல்லாரும் போயிட்டாயிருப்போம். எல்லாரும் போன உடனே சக்கரபியாமனோ தௌ ராமம் விரக்ஷமூலே கிருதாசனம் ததிருஷாத்தே முகாச்சாஸ்ய நிஷ்காமந்தம் மகோரகம். இப்போ அங்க ஏறி சுத்திட்டு வரச்சேயே ஒரு பெரிய மரத்தடியில பலராமன் உட்கார்ந்து இருந்தார். அவருடைய வாயிலிருந்து ஒரு பெரிய சர்ப்பம் அப்படியே ஜோதிஷா கலந்து வெளியில போச்சான். இப்போ நிஷ்கிரமியது முகாத்தஸ்ய மகாமோகோ புஜங்கமஹா பிரேயா அவர்ணவம் சித்தைஹி பூஜ்யமான அத உரகைஹி. அந்த அந்த சர்ப்பம் போன உடனேயே சித்தர்கள் நாகர்கள் எல்லாம் வந்து அவ சேவிச்சாளா. இப்போ ததோ அத்தியம் ஆதாய ததா ஜலதி சம்முகம் யயோ பிரவிவேஷ ததஸ்தோயம் பூஜிதா பன்னக உத்தமைகி. அதெல்லாம் சகல சர்ப்பங்களும் பூஜிக்க அந்த அந்த சர்ப்பமானது சமுத்திரத்துக்குள்ள போட்டு மறைஞ்சு போயிடுது. திருட்வா பலஸ்ய நிர்யாணம் தாருகம் பிராக கேசவா இதம் சர்வம் சமாச்சக்ஷ்வ வசுதேவோ உக்ரசேனையோகோ. நீ இதையெல்லாம் போயிட்டு உடனே என்ன பண்ணணும், இந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லி இந்த பலராமனும் அங்க போயாச்சு, வசுதேவருக்கும் உக்ரசேனருக்கும் இதையெல்லாம் சொல்லி நானும் இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறேன். நிர்யாணம் பலபத்ரஸ்ய யாதவானம் ததாக்ஷயம் யோகே ஸ்தித்வா அகம் அதி ஏது பரிஷே கலேபரம். இதையெல்லாம் என்னை சொல்லி இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. வாச்சஸ்ச துவாரகாவாசி ஜனஹா சர்வஹா ததா ஆஹுகா யதா இமாம் நகரீம் சர்வாம் சமுத்திரஹா பிளாவயிஷ்யதி. இது எல்லாருமே வந்து நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இந்த சமுத்திரத்தை எல்லாம் நான் இந்த சரீரத்தை விழ போறேன், இந்த துவாரகையான சமுத்திரத்துக்குள்ள மூழ்க போறது. அதனால நீங்க எல்லாரும் உடனே போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், தஸ்மாது பவத்பிஹி சர்வைஸ்து பிரதீக்ஷோ ஹி அர்ஜுன ஆகமஹ நஸ்தேயம் துவாரகா மத்தியே நிஷ்காந்தே தத்ர பாண்டவே தேனைவ சக கந்தவியம் எத்திர யாதி ச கௌரவஹா. நீங்க அர்ஜுனனுடைய வரவுக்காக காத்துட்டு இருக்கணும். அவன் எங்க அழைச்சிட்டு போறானோ அவனோட நீங்க போய் சேர்ந்துருக்கோ, இங்க வேண்டாம் சொல்லிட்டு கத்யாச்ச ப்ரூஹி கௌந்தேயம் அர்ஜுனம் வச்சனான் நம்ம பாலனீய ஸ்வயா சக்தியா ஜனோயம் மத் பரிகிரகா. உடனே நீ அர்ஜுனன் கிட்ட சொல்லு, அர்ஜுனன் வந்து நீ வந்து இவாளையெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு நான் சொன்னதாக சொல்லிடும். அந்த துவாரகாவாசிகளையெல்லாம் சொல்லிட்டு அவன் வந்து அந்த நமக்கு அப்புறம் வஜ்ரங்கிறவன் இங்க ராஜாவாக வரும். தொன் அர்ஜுனேன சகிதோ துவாரவத்யான் ததா ஜனம் பீத்வா யாகி வஜ்ரஸ்ச யதுராஜோ பவிஷ்யதி. வஜ்ரன் வந்து எதுக்களுடைய அரசனாக இருக்கட்டும், அர்ஜுனன் எங்க போய் அழைச்சுன்னா அவன் மேல பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுற. ஸ்ரீ பரவாசரஹா இத்யுக்தோ தாருகா கிருஷ்ணம் பிரணிபத்ய புனః பிரதட்சிணம் ச பக்ஷா கிருத்வா பிராயாத் யதோதிதம். இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த தாருகன் கிருஷ்ணனை பலதரம் பிரதட்சிணம் பண்ணி சேவிச்சுட்டு துவாரகைக்கு போறார். அவரும் சச்சகத்வா ததா சஷ்ட துவாரகாயாம் ததா அர்ஜுனம் மானினாய மகாபுத்தி சக்தே ததா நிருபம். அவன் அர்ஜுனனுக்கு வந்த உடனே அவன்கிட்டையும் சொல்லி அர்ஜுனனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சுடுறாப்பா. பகவான் அப்படி கோவிந்தா வசுதேவாத்மகம் பரம் பிரம்மாத்மனி சமாரோப்பிய சர்வம் பூதேஷு அவதாரயது. இப்போ பகவானும் எல்லாரும் வாசுதேவ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்வரூபத்திலே தன்னை தியானிச்சுண்டு அதுலேயே அந்த ஒரு அதுல இருக்க பிரம்மாத்மனி பெருமாள் அப்படியே சயனிச்சுண்டு அந்த பிரம்மாத்மகமாக வாசுதேவ ஸ்வரூபத்துல தியானிச்சுண்டு அதுல இருக்க. நிஷ்பிரபஞ்சே மகாபாக சம்யோஜ்ய ஆத்ம அனாத்மனி துல்யாவஸ்தம் சலீரம் ச சேதேஸ்ன புருஷோத்தமஹா. அதாவது அந்த ஒரு அதாவது அந்த ஒரு இந்த யோக நித்ரைன்ற நிலையில அங்க பெருமாள் இருந்துட்ட சம்மானயன்
விஜவத்தோ துர்வாசா இது உவாச்சகா யோகயுக்தோ அபவது பாதம் கிருத்வா ஜானனி சர்த்தமா. அதாவது துர்வாச மகரிஷியினுடைய ஒரு சாபத்தை நினைச்சுட்டாராம் பெருமாள். அப்ப என்னன்னு கேட்டா, ஒரு சந்தர்ப்பத்துல பெருமாள் அங்க இருக்கிறப்போ துர்வாசரங்க வந்தாராம். திருவாசர் வந்த உடனே பகவான் அவருக்கு அவருடைய திருவடிகளை எல்லாம் அலம்பி அவருக்கு உபச்சாரம் பண்ணார். இந்த அந்த திருவாசர் சொன்னாராம், நான் என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை உன் உடம்பு மூடா நீ தடவிக்கணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ பெருமாள் எல்லாத்தையும் தன்னுடைய உடம்புல தடவிண்டார். பிராமணனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இன்னொருத்தருடைய காலில் படக்கூடாது, சாஸ்திரம் அது. ஆனா பெருமாள் இவர் பிராமணர் ரிஷியா இருக்காரே, காலில் பட வேண்டாம்னு சொல்லிட்டு காலை தவிர்த்து மற்ற இடங்கள்ல தட வேண்டாராம். அப்போ துர்வாசர் கோபம் சபிச்சுட்டாரு, உன் காலில் போய் பாடுபட்டு இதுவே உனக்கு அழிவு உண்டாகட்டும்னு சபிச்சுட்டாரு. அதான் சம்மானயன்னு விஜபச்சோ துர்வாசா எது உவாச்சகா யோகயுக்தோ அபவது கிருத்வா ஜானனி சத்தமா. அதனால கால் மட்டும் அந்த ஒரு கால் மேல கால் போட்டுட்டு படுத்துட்டு இருந்தாருங்க பெருமாள். அதை பார்த்த உடனே ஆயோச ஜரா நாம ததா தத்ர ச லுப்தகா அசலாவசேஷோ லௌகிகைஹி சாயகன்யஸ்த தோமரஹா. அப்போ அந்த ஜரன்ற வேடன் வந்தான், தூரகேந்து பார்க்கறான். ததச்ச விதிருஷே தத்ர சதுர்பாஹுதரம் நரம் பணிபத்யாக வேனம் பிரசீதேதி புனః புனः. அடுத்து தலே விவ்யாத தேனைவ தோமரேன த்விஜோத்மா ச தத் பாதம் மிருகாகாரம் அவேக்ஷா அராத் அவஸ்திதா. அவன் பெருமாவுடைய காலை பார்க்கறச்சு மானனுடைய கண் மாதிரி தெரிஞ்சுதான் இருக்கும். உடனே அந்த காலில் கண்ணு குவிச்சு எஞ்சான். அது வந்த உடனே அந்த காலில் அடிபட்டது. பட்ட உடனே கிட்ட பார்த்தா பெருமாள் 4 திருக்கைகளோட அங்க யோகேந்திரன் இருக்கார். உடனே விழுந்து சேவிக்கிறான். தாதம் ததச்ச ததிருஷே தத்ர சதுர்பாகுதரம் நரம் பிரணிபத்யாக ஜெயம் பிரசீதேதி புனః அஜானதா கிருதமிதம் மயா பரிணசங்கையா க்ஷம்யதாம் மம பாபேன தக்தம் மாம் ராதுமர்ஹசி. உடனே விழுந்து சேவிக்கிறான். என்னுடைய இந்த பாபம் பண்ணிட்டேனே, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியுறது, என்னை காப்பாற்றணும்னு கேட்கிறான். ஸ்ரீபராசரஹா தஸ்தம் பகவானாக தேஸ்து பயம் அன்வதி கச்சத்தும் பிரசாதேன லுப்த சொர்க்கம் சுராஸ்பதம். கவலைப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் கைப்படவே வேண்டாம், இப்போவே நீ சொர்க்கலகத்துக்கு போவா அப்படின்னு சொன்னான். பீமா சொன்ன உடனேயே சொல்ற ஸ்ரீபரா ததஸ்தம் பகவான் அமேஸ்து ஸ்ரீப விமானம் ஆகதம் சத்யா தத் வாக்கிய சமனந்தரம் ஆருஷ்ய பிரயோ சொர்க்கம் லுப்தகா. தத் உடனே அந்த விமானத்துல ஏறி அந்த வேடன் சொர்க்கலோகத்துக்கு போதான். கதே தஸ்மின் ச பகவான் சம்யோஜித்யாத்மனம் ஆத்மனி பிரம்மபூதே அவ்யயே அச்சிந்தே வாசுதேவமயே அமலே அஜன் அந்யம் அபரே விஷ்ணு அப்பிரமேயோ அகிலாத்மனி பிரத்யாக மானுஷம் தேகம் அதீத்ய திரிதிவாங்கதம். இப்போ அந்த அந்த வேடன் மனுஷ ரூபத்திலேயே அப்படியே சொர்க்கலோகத்துக்கு போறான். கிருஷ்ணன் தன்னுடைய அளக்க முடியாத பிரம்மஸ்வரூபத்திலேயே இதெல்லாம் விட்டு தன்னுடைய இந்த மனுஷ சரீரத்தை விட்டு பிரம்மபாவமாக இருக்கக்கூடிய வாசுதேவ ரூபத்துல ஒரு தன்னெழுச்சோதிக்கை எழுதுறார். இது 37வது அத்தியாயத்துல வருது. அடுத்தது கடைசி இந்த 5வது அம்சத்தினுடைய கடைசி அத்தியாயம். இதுல இந்த யாதவர்களுடைய கடைசி காலமும் அந்த பரீட்சைக்கு இது வருது, பாண்டவர்களுடைய சொர்க்காரோபணத்தையும் சொல்லி இந்த 5வது அம்சத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சம்சயங்கள் இருந்தா கேட்டு பார்த்துச்சு. இவங்களுடைய பாக்கியம் ரொம்ப அற்புதமா இருந்தது. கிருஷ்ண அவதாரம் முடியறதுன்ற சேரும்போ ஒரு மாதிரி இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா பாகவதாருக்கு ஏதாவது சம்சயம் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடியேன் நமஸ்காரம் அடியேன். இப்போ இந்த கர்மால அடியேன் இப்போ ஒரு 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 காரியம் பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த வேடனே எடுத்துட்டா அவனோட பிராரப்தம் அவன் மூலமா பெருமாள் திருப்பி வைகுண்டம் எழுறதுன்னு இருக்கு இல்லையா அடியான். சோ இந்த சைக்கிள் திருப்பி கண்டினியூ ஆகுமா அடியான்? இப்போ பெருமாளை கொண்ட பாவம் அவனுக்கு திருப்பி வருமா, இல்ல இது அதோட அப்படியே முடிஞ்சு போயிடுறதா அடியான்? புராணங்கள் பிரகாரம் இது ஒரு சைக்கிள் வருதுன்னு சொல்றான்.
இந்த புராணங்கள்ல இந்த சைக்கிள்ங்கிறது வருதுன்னு சொல்றான். ஐயோ, அப்ப இது சோ அன்ஃபேர். இதுதான் அதனாலதான் சம்சாரம் சாகரமா ஆயிடுறதா அடியே. இல்ல இது நம்ம இருக்க மாட்டோம், வேற ஜீவாத்மாக்கள். ஓகே, சோ அந்த ஜீவன் அதோட அப்படியே போயிடுறது இல்லையா? ஆமா ஆமா. அப்ப ஓகே அடியே. பகவானுடைய தூர்வாசர எல்லாம் உத்கிருஷ்டமா? அவள் எல்லாம் பகவானுக்கு என்ன வேணுமாலும் சொல்லலாமா? அப்படி இல்ல, அவர் ஒரு வியாஜம்தான். அது வியாக்கியானத்துல எழுதுற இது ஒரு வியாஜத்தை உத்தேசிச்சு. இதெல்லாம் பின்னாடி பர்பஸ் சர்வாகணுமோ இல்லையா ஏதாவது. கொஞ்சம் ஆச்சரியமா இருந்து நமக்கு. முனிவருடைய வசனத்தை நான் உண்மையாக்குறேன்னா அவளுக்கும் ஒரு கௌரவம் கொடுக்கணும். சரி, அதை எப்ப யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். ஆத்தத்தாயின்னா என்ன சுவாமி? ஆத்தத்தாயின்னு சொன்னீங்களா? கீதையில வியாக்கியானம் பண்ற, அதாவது அவ ஆத்தத்தாய்களை எல்லாம் கொல்லலாமா, சொத்த பிடிங்கின்றவன், வீட்டுக்கு நெருப்பு வச்சவன், தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை பிடிங்கின்ற அவமானப்படுத்தினவன், குரு துரோகம் பண்ணினவன், இவாளுக்கெல்லாம் ஆத்தத்தாயிகள்னு பேரு. எல்லாம் ஆத்தத்தாயிகள் பாப்பா. இப்ப அந்த பெரிய பெரிய பாப்பங்கள்ல ஏதோ ஒண்ணும் பாவங்களா சொல்றாங்க. துர்வாசருக்கு அவர் சாபம் கொடுக்க அவர் பலம் ஜாஸ்தி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அது இதுல என்ன நம்ம ரிஷிகள்லாம் இருக்கட்டும், யாராவது இந்த மாதிரி நம்மள கோச்சுட்டு சாபமோ இதுவோ கொடுக்கறச்ச என்னன்னு கேட்டா நம்ம கோச்சுக்க கூடாது. அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறத அதை அவ பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி ராமாயணத்திலே, அதாவது பெருமாள் அவர் தன்னடி சோதிக்கு வரத்துக்கு முன்னாடி இதேதான் துர்வாசர் தான் நிறைய அங்க கொண்டு வர லக்ஷ்மணனை காவலுக்கு வச்சுட்டு இருக்கார். அவரை போய் கேட்ட உடனே நீ போய் சொல்லலைன்னா உன் தலை வெடிச்சு போயிடும் அப்படின்னு அவர் சாபம் கொடுக்கிறார். இவர் உடனே போனா அங்க உள்ள யமனோட பேசிட்டு இருக்கார். யாரையும் உள்ள வரக்கூடாது, வந்தா சிரச்சேதம் பண்ணணும், மரண தண்டனை வேற சொல்றார். இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, தான் பரவாயில்ல, வந்த காரியத்தை சொல்லணுமேன்னு அது ஒரு வியாஜமா வச்சுக்கிறாரு.